ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வாஷிங்டன் டிசியோட பார்ட் 3 வீடியோ தான். பார்ட் 1 மேமல்ஸ், பார்ட் 2 ஹோமோசேபியன்ஸ் பார்த்துட்டு இப்போ பார்ட் 3ல சீ அண்ட் ஃபாசில் ஹால் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் அட்ராக்டிவாகவும் இருக்கும் பார்க்குறவங்களுக்கு. வாங்க ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து சீயை சுற்றி பார்க்கலாம். ஸோ நீங்கள் ரியலாகவே சீக்குள்ளே போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்த ஒரு ஃபீல் தான் கிடைக்கும் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த சீயில் வந்து பார்த்தீங்கன்னா சீ ரிலேட்டடான அனிமல்ஸ் எல்லாமே ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க 3D மாடல்ஸில். லைக் பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ்ஸு, டர்ட்டில்ஸ், வேல்ஸ், கிராப்ஸு, ஜெல்லி ஃபிஷ்ஷஸ்ஸு. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரேரஸ்டான ரொம்ப பெரிய பெரிய ஃபிஷ்ஷஸ்லேருந்து எல்லாமேங்க ரொம்ப ரியலிஸ்டிக்காகவே வந்து இருந்தது. ஸோ இந்த சீ பிளேஸ் வந்து எப்படி இருந்ததுன்னா ரியலாகவே ஒரு சீக்குள்ளே போயிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு வந்த ஒரு அழகான அனுபவமாக தாங்க இருந்தது. ஸோ இப்போ உங்களுக்கு நான் காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ரேரஸ்டான பெரிய ஸ்குவிட்டுங்க. ஸ்குவிட்லாம் யூஸ்வலாக நம்ம சின்னதாக தான் பார்த்துருப்போம். ஸோ இங்கே தாங்க நான் ஃபஸ்ட் டைம் பெரிய ஸ்குவிட் பார்த்தேன். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு பெரிய வேலுங்க. ஸோ இந்த வேல்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரியலாகவே இருந்துச்சுங்க. ஏதோ நான் ரியலாகவே ஏதோ வேலோடி இது தான் அங்கே வச்சுருக்காங்களோன்னு பார்த்தா அந்தளவுக்கு ரியலிஸ்டிக்காக அந்த மாடல் 3D மாடல்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அது பக்கத்துலேயே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதோடைய அந்த போன் மாடல்ஸ் எல்லாமே ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டர்ட்டிலுங்க. ஸோ இவ்வளோ பெரிய டர்ட்டில்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போமானா நான் கண்டிப்பாக பார்த்தது இல்லைங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மியூசியமில் பார்க்குறேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஜெல்லி ஃபிஷ்ஷுங்க. இது பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த சீல இருக்க எல்லா அனிமல்ஸுமே வந்துட்டு ரொம்பவே அட்ராக்டிவாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் இருந்தது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு பெரிய கிராபுங்க. ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் அனுபவத்தை எங்களுக்கு கொடுத்தது. ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் அட்ராக்டிவாகவும் இருந்தது. ஸோ நாங்கள் மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் இந்த சீ அண்ட் ஃபாசில் ஹாலை சுற்றி பார்த்துட்டு நீங்களும் வந்து ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க, டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போது ஃபைனலாக வந்துட்டு சீ சைட் முடிச்சுட்டு ஃபாசில் ஹால் தான் இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். கண்டிப்பாக சீமே நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபாசில்ஸ்லாம் வந்து சுற்றி பார்க்கலாம். இப்போது இந்த ஃபாசில் ஹால்குள்ளே வந்து ஃபுல்லாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ப்ரீ ஹிஸ்டாரிக் அனிமல்ஸ் லைக் ஜுராசிக், டைனோசர், ஸோ எலிஃபண்ட் கூட வச்சுருக்காங்க. ஸோ இதோடைய 3D மாடல்ஸ் தாங்க இங்கே ரொம்ப ரியலிஸ்டிக்காக வச்சுருக்காங்க. ஸோ அது அனிமல்ஸ் மட்டும் இல்லை, அந்த அனிமல்ஸோடைய அந்த போன்ஸ், ஸ்கல்ஸு, போன்ஸு, அதோடைய அந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எப்படி இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரொம்பவே வந்துட்டு அழகாக வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க. ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. அதை அவ்வளோ அழகாக ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ ஜென்ரலாகவே வந்து நம்ம சயின்ஸ்னு வந்து படிக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு தியரியாக படிப்போம். அந்த தியரியாக படிக்கிறப்போ கண்டிப்பாக வந்துட்டு ஃபுல் இன்ட்ரெஸ்ட் நம்ம காட்ட மாட்டோம் இல்லைங்களா? ஸோ இப்போது இந்த மாதிரி அந்த விஷயத்தை நேரில் போயிட்டு அதை ரியலாக அந்த 3D மாடல்ஸோடு பார்க்குறப்போ ஸோ இன்ட்ரெஸ்ட்டே இல்லாதவங்க கூட இன்ட்ரெஸ்ட் க்ரியேட் பண்ணி நிறையா விஷயங்கள் வந்து கண்டிப்பாக கேதர் பண்ணிப்பாங்க, நாலேஜ் வந்து கெயின் பண்ணிப்பாங்க. முக்கியமாக வந்து கிட்ஸு தாங்க சொல்வேன். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏஜில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்குறப்போ வந்து நிறையா வந்து அவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஓ இதுதான் விஷயமா, இப்படிலாம் இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜஸ்ட்டு தியரியாக மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மாடல்ஸ் வச்சு இப்படி இது இருந்திருக்கு, ஸோ போன்ஸ் இப்படி இருந்திருக்கு, ஸ்பைன்ஸ் இப்படி இருந்திருக்கு, ஸோ அதோட ஸ்கல்ஸ் இப்படி இருந்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜுராசிக்கோடைய டைனோசரோடைய மாடல் தான். ஸோ இந்த மாதிரி பார்க்குறப்போ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். தெரியாத விஷயத்தை இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை தான் க்ரியேட் பண்ணுது. ஸோ அடல்ட்ஸ்லேருந்து கிட்ஸ்லேருந்து எல்லாருக்குமே நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து எங்களுக்கு உண்மையாலுமே ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸாக தாங்க இருந்தது. இந்த மாதிரி வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் வந்துட்டு போனால் எப்படி வந்து நம்ம வந்து ஆர்வமாக தெரிஞ்சுப்போமோ அதே மாதிரி இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ஒவ்வொரு விஷயத்தோட ஹிஸ்ட்ரியை வந்து தெரிஞ்சுக்கிறப்போ ரொம்பவே நல்லா இருந்தது, யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. ஸோ அவ்வளோதாங்க, ஃபாசில்ஸில் வந்து இவ்வளோ தான் இருந்தது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ்லாம் வரும், அதுவுமே நம்ம பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி லைக் இதெல்லாம் பார்த்துட்டோம். இவ்வளோ தான் ஃபாசில்ஸோடையது. ஸோ இந்த ஃபாசில் ஹால்லே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேப் செக்ஷன் தாங்க. ஸோ இந்த லேப் பார்த்தோன்னே ரொம்ப எங்களுக்கு ஒரு க்யூரியஸாக இருந்தது, இது எதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த லேபில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃபாசில்ஸை வந்து எப்படி க்ளீனப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்டிங் பண்ணுற விதமாக தான் வந்துட்டு இங்கே ஒரு டீம் மாதிரி இருந்து அந்த லேபில் வந்து அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை மெயின்டைன் பண்ணுற விதமாக. ஸோ இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. அந்த விஷயத்தை நியூவாக நம்ம பார்க்குறப்போ ஸோ எல்லாமே வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் ஃபைனலாக வந்து நம்ம ஃபாசில் முடிச்சு
முடிச்சுட்டு வந்த பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் தான். ஸோ பேர்ட்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்துட்டு கொஞ்சம் பேர்ட்ஸ் தான் நான் பார்த்துருப்போம். பட் வந்து ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பேர்ட்ஸ். ஸோ எவ்வளோலாம் பேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோட வெரைட்டிஸ் தான் வந்து இங்கே ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஸ்வானு, டக்ஸு, கீஸு, ஈகிள்ஸு, ஸோ அவுல்ஸு, லைக் இந்த லவ் பேர்ட்ஸ் மாதிரி, இந்த சிட்டுக்குருவி, இந்த மாதிரி குட்டி குட்டி குருவிகள். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ வெரைட்டிஸ் வந்துட்டு பேர்ட்ஸ் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ஸோ அதோடைய ஃபேமிலி வைஸ் வந்து அதை வந்து பார்க்குறப்போ ஸோ அதோடைய பேர்டோட நேம் என்ன, அதோடைய வெரைட்டி என்ன, ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு அங்கே ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்க்குறப்பவே உங்களுக்கும் தெரியும் ரொம்பவே நல்லாயிருக்கு, இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அது தெரிஞ்சுக்கிறப்போ. அந்த பேர்ட்ஸ்லாம் கிட்ட போய் பார்க்குறப்போ நம்ம நேரில் கூட இப்படி பார்த்துருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல, அவ்வளோ ரியலாகவே இருந்தது. ஸோ ஃபைனலாக வந்து எங்களோட டே வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ஹாப்பியாகவும் ஜாலியாகவும் நாங்கள் வந்துட்டு இந்த மியூசியம் எல்லாமே சுற்றி பார்த்துட்டோம். ஸோ ஏர் அண்ட் ஸ்பேஸ் மியூசியமும் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போது நேச்சுரல் ஹிஸ்ட்ரி மியூசியமே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இதில் வந்து நாங்கள் மிஸ் பண்ண ஒரு பார்ட் அப்படின்னா அது வந்து ஜியாகிரஃபி அண்ட் ஜெம்ஸ் தாங்க. ஸோ ஜியாகிரஃபி ஓரியன்டான ஒரு பிளேஸ் இருக்குது, அதை மட்டும் நாங்கள் ஒரு பிட் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். மற்றபடி மோஸ்ட்லி நாங்கள் எல்லாமே வந்து கவர் பண்ணிட்டோம். முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணி அதை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் க்ளோசிங் டைம் 5:30க்கெலாம் க்ளோசிங் டைம். நாங்கள் ஒன் டேவிலே 2 மியூசியம் கவர் பண்ணதால் எங்களால் வந்து ஆஃப் டே. ஸோ 5:30க்கெலாம் வந்து க்ளோசிங்னால ரொம்ப எங்களால் அதை போய் விசிட் பண்ண முடியல. அதர்வைஸ் நாங்கள் இதிலே வந்துட்டு 4 செக்ஷன்லேயே 3 செக்ஷன் ஃபுல்லாக நல்லா வந்துட்டு விசிட் பண்ணியிருக்கோம். ஸோ அவ்வளோதாங்க. இது வந்து ஒரு அழகான அனுபவம் தான் இந்த டிசி போன அனுபவம் எங்களுக்கு. ஸோ ஃபைனலாக நம்ம டிசியில் உள்ள இந்த 2 மியூசியம் சுற்றி பார்த்துட்டோம். நீங்களும் எங்களோட சேர்ந்து இந்த பிளேஸை சுற்றி பார்த்துருப்பீங்க. முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்சதை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கோம், தெரிஞ்ச விஷயத்தையும் உங்கள் கூட நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நீங்கள் இந்த மியூசியம்ஸ்லாம் போயிருக்கீங்க, விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளுடைய நெக்ஸ்ட்டு வந்து ட்ரிப்புமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ட்ரிப்பு, அதோடைய வீடியோவை தான் வந்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை நான் மீண்டும் மீட் பண்ணுறேன். நம்மளோட சேனலுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு லவ் அண்ட் சப்போர்ட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நம்மளோட சேனல் க்ரோத்துக்கு உங்களோட சப்போர்ட் எப்பயுமே எங்களுக்கு தேவை. ஸோ கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபைனலாக இதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணி ஆகணும். இப்போது நம்ம இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஷின்ஸ் தெரியுதுங்களா. ஸோ இந்த மிஷினில் என்னென்னா இதில் வந்துட்டு நம்ம சாவனர் மாதிரி நம்ம கலெக்ட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்துட்டு போகிறோம், கண்டிப்பாக அந்த பிளேஸில் ஏதாவது ஒன்று நம்ம வந்துட்டு போனதுக்கான ஒரு சாவனர் வாங்கணும் இல்லைங்களா. ஸோ அதனால இங்கே அந்த மிஷின்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காயின்ஸ் போடணும், பென்னிஸ் மாதிரி போடணும். ஸோ போடக்குள்ளே நமக்கு என்ன மாதிரி வேணுமோ லைக் அந்த ஃபாசில்ஸு, ஸோ அந்த மியூசியமில் இருக்க அனிமல்ஸ் மட்டும்தான். ஸோ அதோடைய ஐகானிக் அந்த அனிமல்ஸோடைய அந்த பிரிண்ட்டு தான் வந்து அந்த காயினில் வந்து பிரிண்ட் பண்ணி வெளியில் வரும். ஸோ இந்த மிஷின்ஸை பார்த்தோன்னே ரொம்ப ஆர்வமாகிடுச்சு, சரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ஸுமே வந்துட்டு காயின் கொடுத்தோம். அவங்க அதை போட்டு ரொட்டேட் பண்ணால் அந்த வந்து உள்ளே பிரிண்ட் ஆகி காயின் வெளியில் வரும். பட் காயின் இல்லாமல் நம்ம அதை பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு 4 காயின்ஸ் வந்து நாங்கள் ட்ரை பண்ணோம். 4 காயின்ஸில் வந்துட்டு ஃபாசில், அதோடைய அந்த போன்ஸ், அந்த மாதிரி பட்டர்ஃப்ளைஸ், ஸோ இந்த மாதிரி 4 காயின் பிரிண்ட் பண்ணி நாங்கள் எடுத்தோம். அதுவுமே வந்துட்டு ஃபைனலாக வந்து எங்கே போனாலுமே வந்து கண்டிப்பாக ஒரு சாவனர் நம்ம கலெக்ட் பண்ணுவோம். அங்கே போனதுக்கான ஒரு இது நம்ம போயிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெமரிஸ்க்காக நம்ம கண்டிப்பாக நம்ம வாங்குவோம் இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி தான் இங்கே டிஃப்ரெண்ட்டாக எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டால் மாதிரி இருக்கும், அங்கே போகிறத நம்ம கலெக்ட் பண்ணிட்டு வருவோம். பட் இதுதான் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு சாவனராக நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணதுலேயே வந்து ஒரு ரொம்பவே இதுவாக இருந்தது, அழகாக இருந்தது. ஸோ அதை வந்து கிட்ஸே அவங்க கையால் வந்து போட்டு பிரிண்ட் பண்ணி எடுத்தாங்க. இந்த மியூசியம் போகிறப்போ கண்டிப்பாக இந்த மறக்காமல் நீங்கள் உள்ளே போயிட்டு பாருங்கள், இதுவுமே வந்து உள்ளே இருக்குது. ஸோ அவ்வளோதாங்க நம்மளுடைய டிசி மியூசியம் எல்லா எக்ஸ்பீரியன்ஸுமே இதோட வந்துட்டு முடிஞ்சிருது. ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது கமெண்ட்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து எங்களால் முடிஞ்ச பெஸ்ட்டை நான் கொடுப்பேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் வித் சிந்து ரவிஸ் வேர்ல்ட். நன்றி, வணக்கம்.